My dear students, once again this is Ramakrishnan from English department. We have already taught A Nice Cup of Tea by George Orwell. Today, now we are going to analyze the topics glossary, synonyms, antonyms, short answers, and paragraph from the topic A Nice Cup of Tea. It is better to teach the nice cup of tea both in Tamil and English, that means bilingual method. That should be useful for Tamil medium and English medium students. Thank you. Let us see the topics. First of all, glossary from the topic. Curious, which means from the topic A Nice Cup of Tea, curious means interesting. Curious அப்படின்னா ரொம்ப ஆர்வமுள்ள அப்படின்னு அர்த்தம். எதை பற்றி அவர் சொல்லும்போது ஓப்பனிங்லேயே வந்து இந்த டாபிக் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த டீ தயாரிக்கிறத பற்றி பேசும்போது அவர் வந்து க்யூரியஸ் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவார். அந்த க்யூரியஸ் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து கான்ட்ரோவர்சியல். கான்ட்ரோவர்சியல் மீன்ஸ் கான்ட்ரோவர்சியல், ஆர்கியூவபிள் ஆர் டிஸ்பியூட்டபிள். ஆர்கியூவபிள்னா விவாதத்திற்கு உள்ளான அல்லது டிஸ்பியூட்டபிள். டிஸ்பியூட் அப்படின்னாலும் ஒரு விவாதம், அதை பற்றிய கருத்துக்கு உட்பட்ட அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வெர்ச்சூஸ். வெர்ச்சூஸ் மீன்ஸ் அட்மைரபிள். அட்மைரபிள் அப்படின்னா போற்றத்தக்க, ஆராதிக்கத்தக்க, குவாலிட்டிஸ், நல்ல நற்பண்புகள் அப்படின்னு அர்த்தம் வெர்ச்சூஸ். நெக்ஸ்ட் டெஸ்பைஸ்ட். டெஸ்பைஸ்ட் மீன்ஸ் ஹேட்டட், வெறுப்பு. ஸ்டிமுலேஷன். ஸ்டிமுலேஷன் மீன்ஸ் எக்ஸைட்மெண்ட், ரொம்ப உவகை அடையிறது, ரொம்ப பேருவகை, அப்படி ரொம்ப சந்தோஷம். என்கரேஜ்மெண்ட், தூண்டுதல். நெக்ஸ்ட் ஆப்டிமிஸ்டிக். ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னா பாசிட்டிவ், ஹோப்ஃபுல், அதாவது எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பேர் தான் பாசிட்டிவ். தட் மீன்ஸ் ஆப்டிமிஸ்டிக். ஆப்டிமிஸ்டிக் வியூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நல்லதே நடக்க நினைக்கிறவங்க பேர் தான் ஆப்டிமிஸ்டிக். நெக்ஸ்ட் கால்ட்ரன். எ பிக் பாட் யூஸ்டு ஃபார் பாயிலிங். பெரிய கொப்பரை, அந்த கொப்பரைக்கு பேர் தான் வந்து கால்ட்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ரேஷனிங். ரேஷனிங் மீன்ஸ் ரெஸ்ட்ரிக்டிங் த கன்சம்ஷன் ஆஃப் ஸ்கார்ஸ் கமோடிட்டி டியூரிங் வார். பிரிட்டிஷ்காரன் காலத்தில் அந்த ரேஷனிங்கிற சிஸ்டம் என்ன கொண்டு வந்தோம் அப்படின்னா தட்டுப்பாடு. அப்போ அவனே வந்து கடையை ஓப்பன் பண்ணி எல்லாருக்கும் நிறையெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டிஷனோட இவங்களுக்கு இவ்வளோ தான், இந்த இத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் இவ்வளோ யூனிட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கு பேர் தான் ரேஷனிங். அதான் ரெஸ்ட்ரிக்டிங் கன்சம்ஷன். ரெஸ்ட்ரிக்டிங் த கன்சம்ஷன்னா நம்ம நுகர்வோர் நம்ம எடுத்துக்கிறது, ஆனால் அதுக்குள்ள சில கட்டுப்பாடுகள், அதுக்கு பேர் தான் ரேஷனிங். ஆஃப் ஸ்கேர் கமோடிட்டி. ஸ்கேர் கமோடிட்டினா வியாபாரம். டியூரிங் வார் டைமில் ஏற்படுத்தப்பட்ட அந்த தட்டுப்பாடான விநியோகத்துக்கு பேர் தான் ரேஷனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இன்னைக்கு காலகட்டத்தில் ரேஷன் அப்படின்னா அரிசிங்கிற மீனிங் கொண்டு வந்துட்டோம், பட் அதுதான் மீனிங். தட்டுப்பாடுள்ள காலகட்டத்தில் குறைவான ரெஸ்ட்ரிக்ஷனோட கொடுக்கக்கூடிய பொருளுக்கு பேர் தான் ரேஷனிங். டேங்க்லிங். டேங்க்லிங் அப்படின்னா அப்படியே ஃப்ரீயாக அப்படியே விட்டுறது. ஹேங்கிங் ஃப்ரீலி, சஸ்பெண்டட். நம்ம இப்போ உதாரணத்துக்கு கால் வந்து அவர் மேலே உட்காந்துட்டு கீழே தொங்க விட்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் தான் டேங்க்லிங். அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த டீ பவுடர் போட்டு உள்ளே காய வைப்பாங்க, அந்த பொசிஷனுக்கு பேர் தான் டேங்க்லிங். நெக்ஸ்ட் ஸ்பவுட். ஸ்பவுட் மீன்ஸ் த பைப் லைக் ஓப்பனிங் இன் டீ பாட். அதுக்கு பேர் தான் ஸ்பவுட்டுங்கிறான். அதில் தான் வந்து இம்ப்ரெஷன் பண்ணி அந்த டீ தூளை கொட்டி அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொதிக்க விடுவாங்க, அதுதான் ஸ்பவுட். தோ த்ரோ விச் டீ இஸ் poured அவுட். அதில் தான் வந்து டீ தூள் போட்டு காய வச்சு எடுத்து கொட்டுவாங்க. நெக்ஸ்ட் லயபிள். லயபிள்னா அதே மாதிரியான, லைக்லி போல அப்படின்னு அர்த்தம். மிஸ்டீரியஸ். மிஸ்டீரியஸ்னால் ரொம்ப புதிரான, அது வந்து பார்த்தீங்கன்னா இன்காம்ப்ரிஹென்சிபிள். மிஸ்டீரியஸ்னால் விவரிக்க முடியாத புதிரான ஒரு விஷயம்.
அதுக்கு வந்து விளக்கம் சொல்ல முடியாத ஒரு விஷயம், அதுக்கு பேர் தான் மிஸ்டீரியஸ். நெக்ஸ்ட் எட்டிக்வேட். எட்டிக்வேட் மீன்ஸ் சோசியலி அக்செப்டடு பிஹேவியர், சமுதாய ரீதியாக ஏற்றுக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் எல்லாரும் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை எல்லாரும் ஃபாலோ பண்ணுறது. அவர் என்ன சொல்கிறாரு, சுகரில் டீ போட்டு குடிக்கக்கூடாதுங்கிறார். பட் சோசியலாக நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாருமே, டீயில் வந்து பார்த்திங்கன்னா சுகர் போட்டு குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். ஆனால் சோசியலாக சமுதாயத்தில் மக்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்க, டீயில் சுகர் போட்டு தான் குடிக்கிறாங்க. அப்போ அது தப்பாக இருந்தால் கூட அது சோசியலாக எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் எட்டிக்வேட், சோசியலி அக்செப்டட் பிஹேவியர். சமுதாய ரீதியாக எல்லாருமே அதை ஏற்றுக்கிற மாதிரியான விஷயம், அதுக்கு பேர் தான் எட்டிக்வேட். நெக்ஸ்ட் அடிஷ்னல் கிளாஸரி பாருங்கள். குக்கரி. குக்கரின்னா சமையல் அப்படின்னு அர்த்தம். சமையல் அப்படின்னா அதுதான் இங்கிலீஷில் சொன்னால் ஃபுட் ப்ரிப்ரேஷன், தட் மீன்ஸ் குக்கரி. எதுக்கு ஒரு இந்த வேர்டு யூஸ் பண்ணுறாரு, அவர் வந்து ஓப்பனிங்லேயே சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி சமையல் குறிப்பு புத்தகத்தை நான் புரட்டி பார்க்குறேன், அதில் எல்லா விஷயமும் இருக்குது, ஆனால் டீ ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற அந்த விஷயம் மட்டும் என்னால் எந்த புக்ஸ்லேயும் அது வந்து பார்க்க முடியல. அப்படியே இருந்தாலும் அது சின்னதாக தான் இருக்குது, பெருசாலாம் அதை பற்றி எந்த இது இல்லை. ஆனால் எனக்கு இது ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய கலாச்சாரத்தில் டீ குடிக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கிறப்ப ஆனால் அதை பற்றிய குறிப்பு இல்லாதது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ குக்கரி புக்ஸுங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறார். அப்போ குக்கரினா சமையல் அப்படின்னு அர்த்தம். ஸ்கெட்சி. ஸ்கெட்சி மீன்ஸ் வேக். வேக்னா ரொம்ப குழப்பமான, அதை பற்றியான ஒரு தெளிவான கருத்தே இல்லை. நெக்ஸ்ட் வயலண்ட். வயலண்ட் அப்படின்னா ரொம்ப மூர்க்கத்தனமான, ஃபெரோசியஸ், ரொம்ப கொடூரமான. அக்யூட்லி. அக்யூட் மீன்ஸ் ஹைலி, கம்ப்ளீட்டாக என்டையர்லி அப்படிங்கிற மீனிங்கில் வந்து பார்த்தோம்னா அக்யூட்லிங்கிற மீனிங் வரும். இந்த இடத்துல வந்து கான்டெக்ஸ்டுவலாக நம்ம என்ன மீன் பண்ணுறோன்னா அக்யூட்லி அப்படின்னா ஹைலி. நெக்ஸ்ட் ரெகார்டு. ரெகார்டுனா அதை பற்றிய, கன்சிடர் அதாவது குறிப்பிடத்தக்க, ரெகார்டுனா குறிப்பிடத்தக்க அப்படின்னு அர்த்தம். கோல்டன். கோல்டன்னா இல்லை வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப தங்கமான ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, தங்கமான ரூல்ஸ்னால் அது தங்கமாக, அந்த ரூல்ஸில் தங்கமாக இருக்கும் அப்படி கிடையாது. இந்த இடத்துல வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதா இந்த இடத்துல கோல்டன் ரூல்ஸ்னு சொல்கிறார். கோல்டன் மீன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹாப். ஹெச்ஓபி. ஹாப் அப்படின்னா த ஃப்ளாட் டாப் ஆஃப் எ குக்கர். குக்கருடைய மேலே இதுக்கு இடத்துக்கு பேர் தான் வந்து ஹாப். ரொம்ப ஃப்ளாட்டாக தட்டையாக இருக்கும், அதுக்கு பேர் தான் ஹாப் அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட் ஸ்வில்லிங். ஸ்வில்லிங் மீன்ஸ் ரின்சிங். ரின்சிங் அப்படின்னா புளியறது, அப்படியே கசக்கி இப்படி புளியறது. நெக்ஸ்ட் ஸ்பாட். ஸ்பாட் அப்படின்னா இந்த இடத்துல பிளேஸ், குறிப்பிட்ட லொக்கேஷன். கன்சிடரபிள். கன்சிடரபிள்னா சிக்னிஃபிகண்ட். நெக்ஸ்ட் இன்ஃபியூசஸ். இன்னொரு டைம் சொல்லி பாருங்கள். கன்சிடரபிள்னா சிக்னிஃபிகண்ட், ரொம்ப முக்கியமான குறிப்பிடத்தக்க விஷயம் அப்படின்னு அர்த்தம். வெரி இம்பார்ட்டண்ட் திங், அதான் சிக்னிஃபிகண்ட். இன்ஃபியூசஸ். இன்ஃபியூசஸ் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ஸ், அதில் அப்படியே ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வைக்கிறது. நெக்ஸ்ட் இம்பேக்ட். இம்பேக்ட்னா தாக்கம் அப்படின்னு அர்த்தம், எஃபெக்ட். நெக்ஸ்ட் ரெகுலேட். ரெகுலேட் அப்படின்னா கண்ட்ரோல். இது இப்படி தான் செய்யணும், இது இந்த வழிக்கு கொண்டு வரணும். ரெகுலேட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வழிக்கு கொண்டு வர்றது. கண்ட்ரோல், கட்டுப்படுத்துறது. இங்கே ஒரு கொஸ்டின், மாடல் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். திஸ் இஸ் கியூரியஸ் பிகாஸ் டீ இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ஸ்டேஜ் ஆஃப் சிவிலைசேஷன். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. டீ அப்படிங்கிறது, திஸ் இஸ் கியூரியஸ். கியூரியஸ் அப்படின்னா ரொம்ப, அப்போ கியூரியஸ் மீன்ஸ் இந்த இடத்துல இன்ட்ரெஸ்டிங். கியூரியஸ் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயம் அப்படிங்கிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹியர் ஆர் மை 11 ரூல்ஸ்.
எவ்ரி ஒன் ஆஃப் விச் ஐ ரெகார்ட் ஆஸ் கோல்டன். இந்த இடத்துல ரெகார்ட் மீன்ஸ் கன்சிடர், அது நான் குறிப்பிடத்தக்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேஸ் பட் தேர் இஸ் நாட் மச் ஸ்டிமுலேஷன் இன் இட். ஸ்டிமுலேஷன் அப்படின்னா தூண்டக்கூடிய, ஸ்ட்ரென்த்து, என்கரேஜ்மெண்ட், ஃபேசினேஷன், ரீடிங். கண்டிப்பாக நமக்கு தெரியும் ஸ்டிமுலேஷன் அப்படின்னா என்கரேஜ்மெண்ட், தூண்டுதல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேங்லிங் அப்படின்னா அப்படியே அசைஞ்சிட்டு இருக்கிறது, தொங்கிக்கிட்டு. இந்த இடத்துல டேங்லிங் அப்படிங்கிற மீனிங் வந்து ஹேங்கிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து மிஸ்டீரியஸ்னால் ரொம்ப புதிரான, அப்போ விளக்க முடியாத. அப்போ வந்து அது எது விளக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும், ரொம்ப ரகசியமாக இருக்கக்கூடிய விஷயந்தான், அது புரிஞ்சிக்க முடியாத விஷயமா இருக்கும். அதுக்கு வந்து மிஸ்டீரியஸ்னால் இந்த இடத்துல சீக்ரெட்டிவ் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இதனுடைய ஆண்டனிம்ஸ் பார்த்துருவோம். இந்த லெசனோட ஆண்டனிம்ஸ் பார்த்தீங்கன்னா கியூரியஸ் அப்படின்னா இன்டிஃப்ரெண்ட். கியூரியஸ்னா ஒரு விஷயத்தை மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது. இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு அர்த்தம். நல்லா இதில் முக்கியமான விஷயம் பாருங்கள். கியூரியஸ் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங். அந்த கியூரியஸ் அப்படிங்கிற மீனிங் இன்ட்ரெஸ்டிங். அதுக்கு ஆப்போசிட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்னு அது அன்இன்ட்ரெஸ்டிங். அந்த அன்இன்ட்ரெஸ்ட்டுங்கிற வார்த்தைக்கு பதிலாக தான் இங்கே என்ன வேர்டு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா இன்டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறேன். இன்டிஃப்ரெண்ட் அப்படின்னா அதாவது ஆர்வம் இல்லாமல் கண்டுக்காமல் இருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ கியூரியஸோட ஆப்போசிட் இன்டிஃப்ரெண்ட், கண்டுக்காமல் இருக்கிறது, ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வயலண்ட்னா ரொம்ப மூர்க்கத்தனமாக, ரொம்ப வந்து அசிலண்ட் பசில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இறைச்சலாக, கொடூரமாக. அதுக்கு வந்து சமாதானமாக, காம் அப்படின்னா அமைதி அல்லது சமாதானம், அதனுடைய ஆப்போசிட். நெக்ஸ்ட் டிஸ்பியூட்னா விவாதம், ரொம்ப ஒரு சப்ஜெக்டுக்குள்ளான ஒரு விஷயம். அப்போ அக்ரிமெண்ட். டிஸ்பியூட்னா ஒரு விவாதம் வந்து எப்போவுமே வந்து ஆப்போசிட்டாக தான் போய்கிட்டு இருக்கும். அப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது, அது வந்து ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற ஆப்போசிட் என்ன சொல்கிறான், அக்ரிமெண்ட் அப்படிங்கிறான். டிஸ்பியூட்னா விவாதம், அதுக்கு ஆப்போசிட்டு அக்ரிமெண்ட், அக்செப்ட் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் கான்ட்ரோவெர்சியல்னால் நிறைய, அதாவது ஏற்றுக்க முடியாத சில விஷயங்கள், அதுக்கு பேர் தான் கான்ட்ரோவெர்சியல். அதுக்கு வந்து சர்டன், ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம், அதுக்கு ஆப்போசிட்டு சர்டன், உறுதிப்படுத்திக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெர்ச்சூஸ்னால் நல்ல குணநலன்கள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் வைஸ் அப்படின்னா மீன், MEAN, மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. மீன் அப்படின்னா ரொம்ப அற்பத்தனமான அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒரு ஆப்போசிட் கேட்டாலும் நீங்கள் எழுதிருங்க. விர்ச்சுவஸ்னால் நல்ல குணநலன்கள், அதுக்கு ஆப்போசிட்டு மீன் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் ஆப்போசிட் தான். மீன் அப்படின்னா அற்பத்தனமான. பட் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா VICE, வைஸ் அப்படின்னா ரொம்ப அற்பத்தனமான, சில்லித்தனமான அப்படின்னு சொல்லலாம் மீனிங். அதுக்கடுத்து டெஸ்பைஸ்டுனா லவுடு, வெறுக்கத்தக்க அப்படின்னு அர்த்தம். டெஸ்பைஸ்டு வெறுக்கத்தக்க. அதுக்கு ஆப்போசிட் வெறுக்கத்தக்க, அதுக்கு ஆப்போசிட்டு லவ்னா நேசிக்கிறது, வெறுப்பு நேசிக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேரிட்டி அப்படின்னா ரொம்ப அங்கொன்றும் இங்கொன்றுமா கிடைக்காத, எல்லாமே ஈஸியாக கிடைக்குதுன்னா அதுக்கு ஆப்போசிட் என்னது, காமன். இட்ஸ் குவைட் காமன், இது எல்லா இடத்துலையும் கிடைக்குது, உங்கள்கிட்ட இருக்குது என்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு பேர் வந்து காமன். ரேரிட்டினா அபூர்வமாக, காமன் அப்படின்னா கேஷுவலாக அப்படின்னு அர்த்தம். அப்போ ரேரிட்டியோட ஆப்போசிட் காமன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்டீரியஸ்னால் குழப்பமான, அதுக்கு ஆப்போசிட் கிளியர், ரொம்ப தெளிவாக. நெக்ஸ்ட் ரெகார்டுனா குறிப்பிடத்தக்க, டிஸ்ரிகார்டுனா குறிப்பிடாத விஷயம் அப்படின்னு அர்த்தம். ரெகார்டுனா குறிப்பிடத்தக்க, டிஸ்ரிகார்டுனா டிஸ்ரிகார்ட் அப்படின்னா குறிப்பிடாத. நெக்ஸ்ட் ரெகுலேட்னா முறைப்படுத்தப்பட்ட, டீரெகுலேட்னா முறைப்படுத்தப்படாத
நெக்ஸ்ட் அக்யூட்லி. அக்யூட்லின்னா ரொம்ப ஹைலி, ரொம்ப குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறது. அதுக்கு ஆப்போசிட் ரேண்டம்லி, குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறது. ரேண்டம்னா குறிப்பிடாமல் பொத்தாம் பொதுவாக சொல்கிறது, அதுக்கு பேர் தான் ரேண்டம். நெக்ஸ்ட் ஸ்கெட்ச்ஃபுல்லி. ஸ்கெட்ச்ஃபுல்லி அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் வந்து ப்ரிசைஸ். ப்ரிசைஸுங்கிறான். ப்ரிசைஸ்னா சுருக்கமாக, ஸ்கெட்ச்ஃபுல்லினா விரிவான, அதுக்கு ஆப்போசிட் ப்ரிசைஸ் சுருக்கமான. அடிஷ்னல் எக்ஸசைஸ் பாருங்கள். க்யூரியஸ். க்யூரியஸ் அப்படின்னா அதனுடைய ஆப்போசிட் ஸ்ட்ராங். நெக்ஸ்ட் வயலண்ட். வயலண்ட்னா அதனுடைய ஆப்போசிட் காம். அதாவது ரொம்ப வயலண்ட்னா சச்சரவு, ரொம்ப ஆரவாரம் மிகுந்த, அதுக்கு அமைதியான காம் அப்படிங்கிற ஆப்போசிட் சொல்கிறோம். நெக்ஸ்ட் டிஸ்பியூட்ஸ். டிஸ்பியூட்ஸ்னால் விவாதம். அதுக்கு பார்த்தீங்கன்னா சரியான ஆப்போசிட் வந்து என்ன வரும் அப்படின்னா டிஸ்பியூட்ஸ். ப்ரால் விவாதம், விவாதம் இல்லாத அக்ரிமெண்ட் அப்படின்னா ப்ரால். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் வந்து கான்ட்ரோவர்சியல். கான்ட்ரோவர்சியல் அப்படின்னா ரொம்ப முன்னுக்கு பின் முரணான, அதுக்கு ஆப்போசிட் சரியான அன்சர்டைன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஸ்டின் ஆன்சர் பேஸ்ட் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் த டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ் இன் 1 or 2 சென்டென்சஸ் அப்படிங்கிறான். அது அப்படியே கவனிங்க. அதாவது டெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அப்புறம் கேட்ட கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடணும். வாட் சீம்ஸ் க்யூரியஸ் டு ஆத்தர். ரொம்ப எது க்யூரியஸாக தெரியுது, ரொம்ப வித்தியாசமாக தெரியுது. வாட் சீம்ஸ் பார்க்குறதுக்கு ஆத்தரை பொறுத்தவரைக்கும் இது ரொம்ப க்யூரியஸான விஷயம் அப்படிங்கிறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயம் அப்படிங்கிறார். க்யூரியஸ்ன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டான. இந்த இடத்துல எப்படி மீன் பண்ணோம்னா இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறார். த மெத்தட் ஆஃப் ப்ரிப்பேரிங் இஸ் நாட் மென்ஷன்டு இன் த குக்கிங் புக். அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறார். என்ன அப்படின்னா, அதாவது சமையல் குறிப்பு புத்தகத்தில் த மெத்தட் ஆஃப் ப்ரிப்பேரிங், அதாவது டீ ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த மெத்தடை வந்து இஸ் நாட் மென்ஷன்டு, குறிப்பிடப்படவே இல்லை. இந்த குக்கிங் புக், சமையல் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டீ ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி இதுவரைக்கும் எந்த புத்தகத்துலேயும் வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. அதுதான் அவருக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒன்லி a few lines of sketchy instructions. கொஞ்சம் மேலோட்டமான ஒரு சில குறிப்புகள் மட்டும்தான் அவரால் பார்க்க முடியுது. ஆர் கிவன், கொஞ்சமாக கொடுக்கப்பட்டிருக்குது. திஸ் இஸ் க்யூரியஸ், இதை பார்க்கும்போது ரொம்ப க்யூரியஸாக, வேடிக்கையாக இருக்குது, விசித்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். திஸ் இஸ் க்யூரியஸ் டு ஆத்தர். நம்முடைய ஆத்தரை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப க்யூரியஸான விஷயமா அவர் பார்க்குறார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Why does the author say that? ஏன் வந்து ஆத்தர் சொல்கிறாருன்னா that it is important to include a tea recipe in cookery books. Why does the author say that it is important? ஏன் ஆத்தர் வந்து இது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறார். to include tea recipe in cookery books. டீ தயாரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து புக்கில் அதை ஆட் பண்ணணும் அப்படின்னு ஏன் இந்த விஷயத்தை அவர் சொல்கிறாரு. there are lots of disputes. there are lotsனால் நிறைய விஷயங்கள், நிறைய விவாதங்கள் நடக்கிறது. to find out the best way of preparing nice cup of tea. ஒரு கப் அழகான டீ தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றியான விவாதம் நிறைய போயிட்டு இருக்குது. அதனால தான் வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான விவாதத்துக்கு உண்டான விஷயம் அப்படின்னு அவர் சொல்கிறார். there are lots of disputes. lots of disputesனால் ஏகப்பட்ட விவாதங்கள் போய்கிட்டு இருக்குது. எதுக்கு? to find out, கண்டுபிடிக்கிறதுக்கு. the best way of preparing nice cup of tea, அதாவது நல்லா அருமையான ஒரு கப் டீ தயாரிக்கிறது எப்படிங்கிறத பற்றியான விவாதங்கள் நிறைய போய்கிட்டு. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட், ஆகையினால ரொம்ப முக்கியமானது. அதனால தான் இது வந்து சமையல் கலை புத்தகத்தில்
இதை வந்து ஒரு குறிப்பாக சேர்த்தணும், இது முக்கியமான விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆசைப்படுறார். மென்ஷன் த கண்ட்ரீஸ் இன் விச் டீ இஸ் எ பார்ட் ஆஃப் சிவிலைசேஷன். மென்ஷன் த கண்ட்ரீஸ்லாம் ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ண குறிப்பிடுங்க. இன் விச் டீ இஸ் பார்ட் ஆஃப் சிவிலைசேஷன். அதனுடைய அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்தெந்த நாட்டில் அதாவது டீ அப்படிங்கிறது முக்கியமான பங்கு இடம்பெறுகிறது. சிவிலைசேஷன்னா அதனுடைய கலாச்சாரத்தில், எந்தெந்த நாட்டு கலாச்சாரத்தில் டீ அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது, அந்த கண்ட்ரி நேம்லாம் மென்ஷன் பண்ணுங்கள், குறிப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது என்னென்ன கண்ட்ரினா பிரிட்டன். பிரிட்டன் ஸ்பெல்லிங் பாருங்கள், BRITON பிரிட்டன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர். ஆக்சுவலாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, இப்படி மாற்றி எழுதிக்காங்க. ERIE அப்படிங்கிற அந்த வேர்டை வந்து EIRE அயர் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள். அயர்னா அயர்லாண்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, அப்புறம் நியூசிலாந்து, ஃபோர்த் வந்து நியூசிலாந்து. ஹேவ் டீ ஆஸ் பார்ட் ஆஃப் தேர் சிவிலைசேஷன். இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் டீ அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய கலாச்சாரமாக கடைபிடிக்கப்படுகிறது, முக்கிய இடத்தை பிடிக்குது அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் டீ டஸ் த ஆத்தர் ப்ரிஃபர், சைனா டீ ஆர் இண்டியன் டீ? ஆத்தரை பொறுத்த வரைக்கும் எந்த டீ ப்ரிஃபர் பண்ணுறார், சைனா டீயா அல்லது இண்டியன் டீயா? த ஆத்தர் ப்ரிஃபர்ஸ் இண்டியன் டீ டு சைனா டீ அப்படிங்கிறார். முதல்ல கேட்குறாரு, நாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நான் சொன்னதுனால நம்ம சைனா டீ நினச்சிடக்கூடாது. த ஆத்தர் ப்ரிஃபர்ஸ்னால் முன்னுரிமை கொடுக்குறார். எதுக்கு? இந்தியன் டீ, இந்திய டீக்கு முன்னுரிமை கொடுக்குறார். டு சைனா டீ. இந்த டூங்கிற மீனிங் என்னென்னா தேன்கிற மீனிங்கில் தான் இங்கே டூ கொடுக்குங்க. அப்போ சைனா டீயை விட எதுக்கு முன்னுரிமை தர்றார் ஆத்தர்? இந்தியன் டீ. அதான் அவருடைய மீனிங். ஸோ இந்தியன் டீ தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அதில் மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்கார்டிங் டு த ஆத்தர் வாட் டஸ் த பிரேஸ் எ நைஸ் கப் ஆஃப் டீ ரெஃபர் டு? ஆத்தரை பொறுத்த வரைக்கும் ஒரு நைஸ் கப் ஆஃப் டீ அப்படின்னா அது எதை குறிப்பிடுகிறது? ரெஃபர்னா குறிப்பிடுகிறது, எதை மீன் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. த இடியம்னா இது ஒரு சொற்றொடர். இந்த சொற்றொடர் இருக்குது பார்த்தீங்களா, எ நைஸ் கப் ஆஃப் டீ. இந்த நைஸ் கப் ஆஃப் டீ அப்படிங்கிற இடியம் என்ன மீன் பண்ணுதுன்னா, மீன்ஸ் தட் சம்திங் சூட்ஸ் சம்ஒன் நைஸ்லி அப்படின்னு சொல்கிறார். நைஸ் கப் ஆஃப் டீன்னா அதாவது ஒருத்தருக்கு ரொம்ப அழகாக பிடிக்கக்கூடிய ஒரு டீ. சம்திங் மீன்ஸ் தட் சம்திங் சூட்ஸ், ஒரு சில விஷயத்தோட சம்ஒன் நைஸ்லி, ஒரு சில பேருக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கணும், அதுதான் நைஸ் கப் ஆஃப் டீ. அதாவது பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் நைஸ் கப் ஆஃப் டீ அப்படின்னு சொல்கிறார். வாட் இஸ் த செகண்ட் கோல்டன் ரூல் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் டீ? டீ தயாரிக்கிறத பற்றி ரெண்டாவது ரொம்ப முக்கியமான கோல்டன் ரூலை என்ன அவர் சொல்கிறார்? செகண்ட் கோல்டன் ரூல் இஸ் தட், ரெண்டாவது கோல்டன் ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, டீ சுட் பி மேட் இன் டீ பாட். கண்டிப்பாக டீங்கிறது பெரிய கொப்பரையில் ஊற்றி தயாரிக்கக்கூடாது, அதுக்குன்னே இருக்கக்கூடிய கெட்டில் டீ பாட், ஒரு குடுவையில் தான் தயாரிக்கணும். இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ், ரொம்ப அளவு குறைந்த டீ தயாரிக்கணும். தட் டீ பாட் சுட் பி, அதுவும் அந்த டீ பாட் அந்த குடுவையானது எப்படி இருக்குன்னா, மேட் ஆஃப் சைனா ஆர் எர்தன்வேர். என்ன சொல்கிறாரு? அது வந்து பார்த்தீங்கன்னா சைனா கிளேயில் தயாரிக்கப்பட்ட அந்த குடுவையிலையோ அல்லது எர்தன்வேர் அப்படின்னா மண் குடுவையாலேயோ செய்யப்பட்ட அந்த மண் குடுவையில் தான் தயார் பண்ணணும். இப்படி தயார் பண்ணால் தான் டீ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஹவு டஸ் ஆர்மி டீ டேஸ்ட்? ஆர்மி டீ வந்து எப்படி இருக்குது, அது என்ன மாதிரியான டேஸ்ட் இருக்குன்னு சொல்லி புக்கில் நான் பார்த்தோம். ஆர்மி டீ டேஸ்ட்ஸ் ஆஃப் கிரீஸ் அண்ட் ஒயிட் வாஷ். ஆர்மி டீ எப்படி இருக்கும் டேஸ்ட் பண்ணுறதுக்கு? என்னமோ கிரீஸ் ஸ்மெல்லோட அல்லது ஒயிட் வாஷ் அல்லது வெள்ளை பெயிண்ட்டு ஸ்மெல்லு எப்படி இருக்குதோ அந்த ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டூ டீ லவர்ஸ் ஜென்ரலி லைக் ஸ்ட்ராங் டீ ஆர் வீக் டீ? பொதுவாகவே வந்து டீயை ஒருத்தர் ரொம்ப விரும்பி குடிக்கிறவங்க அது ஸ்ட்ராங் டீயாக குடிக்கணும்னு விரும்புகிறாங்களா அல்லது வீக் டீ, நம்ம ஊரில் டிகாசன் கம்மியாக கலந்து குடிப்போம்ல பால் டீயில், அந்த மாதிரி அந்த டீ குடிக்கிறாங்களா? த டீ லவர்ஸ் ஜென்ரலி லைக் ஸ்ட்ராங் டீ. அப்படி கசந்துக்கிட்டு குடிக்கணும். டீ அப்படின்னாவே அப்படி கசக்கணும். நீங்களே நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படிலாம் சொல்லுவாங்க. டீனா ரொம்ப கசக்கணும், அதுதான் ஸ்டிமுலேஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இவரும் சொல்கிறார்.
டீ லவர்ஸ் ஜென்ரலி பொதுவாகவே எதை விரும்புகிறாங்க, ரொம்ப ஸ்ட்ராங் டீ, டிகாசன் அதிகமாக போட்ட டீ தான் விரும்புகிறாங்க. வை சுட் டீ பி டைரக்ட்லி ஆடட் டு டீ பாட்? ஏன் வந்து பொதுவாக டீ அப்படிங்கிறது டைரெக்டாக டீ பாட்டில் கொண்டு போய் ஆட் பண்ணணும்? இதோடைய மீனிங் உங்களுக்கு புரியுதா? அதாவது ஒரு துணியில் போட்டு டீ, அதாவது நம்ம டீ கடையில் போனோம்னா அந்த டீ தூளை கொண்டு போய் கொட்டி அதில் வச்சு அதை சூடு ஏற்றுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுதான் அது மீன் பண்ணுறாருங்க. வை சுட் டீ பி டைரக்ட்லி ஆடட் டு டீ பாட்? அப்படியே கொண்டு போய் அந்த தூளை கொண்டு போய் போட்டு கொதிக்க வைக்கணும் தண்ணியில், அதுதான் பெட்டர் வே அப்படிங்கிறார். த டீ சுட் பி டைரக்ட்லி ஆடட் டு டீ பாட், அப்படியே கொண்டு போய் டீ பாட்டில் கொண்டு போய் போடணும், அதாவது குடுவையில் கொண்டு போய் கொட்டி கொதிக்க வைக்கணும். டு அவாய்ட் இம்ப்ரெஷனிங் த டீ, அதை வந்து இம்ப்ரெஷன் பண்ணக்கூடாது, அதை கொண்டு போய் ஒரு இதில் அடைச்சி அதை போட்டு கொதிக்கக்கூடாது துணியில் போட்டு. இஃப் த டீ இஸ் நாட் லூஸ் இன் த பாட், அந்த டீ தூள் கொண்டு போய் டைரெக்டாக ஆட் பண்ணாமல், அதாவது பாட்டில் கொண்டு போய் லூஸாக அப்படி கொதிக்க விடாமல் விட்டோம்னா அது இம்ப்ரெஷன், அதாவது கொண்டு போய் அடைச்சி வச்சிட்டோம்னா ஒரு துணியில், இட் நெவர் இன் ஃபியூசஸ் ப்ராப்பர்லி. ஃபியூசஸ்னால் கொதிக்கிறது, ரொம்ப கலந்து கொதிக்கிறது, ப்ராப்பராக அது கலந்து கொதிக்காது. அப்போ அதுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு அப்படியே ஒரிஜினலான அதனுடைய இதை வந்து நம்ம முழுசாக நம்ம எடுக்க முடியாது, அதனுடைய எசன்ஸ் எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் அவருடைய மீனிங்கு. நெக்ஸ்ட், வை டஸ் த ஆத்தர் ப்ரிஃபர் த சிலிண்டரிக்கல் கப் டு எ ஃப்ளாட் கப்? த ஃப்ளாட் கப்பை விட சிலிண்டர் கப்பாக இருக்கக்கூடிய டைப்பில் இருக்கக்கூடிய அதை எடுக்கணும், அதில் தான் டீ ஊற்றி குடிக்கணும் அப்படிங்கிறார். அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறார். த சிலிண்டரிக்கல் கப் கீப்ஸ் த ஹீட் ஃபார் சம் டைம். அந்த சிலிண்டரிக்கல் டைப்பில் இருக்கக்கூடிய கப் வந்து ரொம்ப நேரம் வச்சுருக்கும் டீ, அந்த சூடு ஆறாமல். ஸோ ஹி ப்ரிஃபர்ஸ் த சிலிண்டரிக்கல் கப், அதனால் வந்து அவர் சிலிண்டரிக்கல் கப் வேணும் அப்படின்னு சொல்கிறார். த அதர் டைப்ஸ் ஆஃப் கப் வில் மேக் த டீ கோல்டு. ஃப்ளாட்டாக இருக்குது எடுத்துக்கிறீங்க, அதில் வந்து டீயை ஊற்றி குடிச்சிங்கன்னா என்ன ஆகும், அது வந்து சீக்கிரமாக ஆறி போயிடும், ரொம்ப கோல்டாயிரும், சில்லுன்னு ஆகி போயிடும். பிஃபோர் வி ஸ்டார்ட் ட்ரிங்கிங் இட், அதை குடிக்கிறதுக்கு முன்னாடியே அது வந்து கூலாயிரும் அப்படின்னு அவர் சொல்கிறார். வாட் சுட் பி போர்டு இன்டு த கப் ஃபர்ஸ்ட், டீ ஆர் மில்க்? கப்பில் வந்து முதல்ல வந்து கொதிக்க வச்ச டிகாசனை ஊற்றணுமா அல்லது பாலை ஊற்றணுமா? இதுதான் ஆர்கியூமெண்ட். அக்கார்டிங் டு ஆத்தர், நம்முடைய ஆத்தரை பொறுத்த வரைக்கும் டீ சுட் பி போர்டு ஃபர்ஸ்ட், டிகாசனை தான் கொண்டு போய் கப்பில் ஊற்றணும். அக்கார்டிங் டு த ஆத்தர் டீ சுட் பி போர்டு ஃபர்ஸ்ட், டீயை தான் கொண்டு போய் ஊற்றணும் அப்படிங்கிறார். டெக்ஸ்ட்டில் இது நல்லா கவனிங்க, டெக்ஸ்ட்டு நல்லா கவனிச்சுட்டு நாம் இன்னொரு டைம் இதில் டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இதில் கான்ட்ரோவர்சியலான ஆன்சர் இருக்கிற மாதிரி தெரியுது. நாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜம்ப் ஆகும், நாம் இன்னொரு கிளாஸ் சொல்லும்போது நம்ம அதை டீட்டெயிலாக சொல்லுவோம். அக்கார்டிங் டு த ஆத்தர் டீ சுட் பி போர்டு ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறார். டீயை கொண்டு போய் ஊற்றணும், அதில் கொண்டு போய் நம்ம பால் மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறார். ரைட். வை டஸ் த ஆத்தர் அட்வைஸ் ரிமூவிங் க்ரீம் ஃப்ரம் த மில்க்? ஏன் அதில் பார்த்தீங்கன்னா அந்த பாலில் இருக்கக்கூடிய க்ரீமை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறார். க்ரீம்னா இந்த இடத்துல நுரை, அந்த நுரை ஏன் ரிமூவ் பண்ணணும்? க்ரீமி மில்க் வில் கிவ் எ ஸ்டிக்கி டேஸ்ட் டு த டீ. க்ரீமி மில்க் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஸ்டிக்கி, ரொம்ப ஸ்டிக்கின்னா இந்த இடத்துல வந்து தீஞ்சு போன வாடையாக இருக்கும். க்ரீமியோட அந்த நுரையோட போட்டு அந்த டீ குடித்தோம்னா தீஞ்சு போன வாடை வரும். ஸோ த ஆத்தர் அட்வைசஸ், அதனால் நமக்கு ஆத்தர் என்ன அட்வைஸ் பண்ணுறாருன்னா டு ரிமூவ் த க்ரீம் ஃப்ரம் தி மில்க். அதனால் மில்க்லேருந்து நாம் என்ன பண்ணிடணும், அந்த க்ரீம் வந்து ரிமூவ் பண்ணிடணும், நிறைய ரிமூவ் பண்ணிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சிக்கி டேஸ்ட்னால் ரொம்ப ஒரு வாரியான டேஸ்ட், அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. டஸ் த ஆத்தர் லைக் ட்ரிங்கிங் டீ வித் சுகர்? கிவ் ரீசன்ஸ். உண்மையாகவே ஆத்தர் வந்து டீ குடிக்கும்போது சுகர் போட்டு தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரா? அப்படி இருந்தால் ரீசன் சொல்லுங்கள். ஆனால் ஆன்சர் என்னென்னா டெக்ஸ்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம், நோ, த ஆத்தர் டஸ் நாட் லைக் ட்ரிங்கிங் டீ வித் சுகர். சுகரை போட்டு அவர் டீ குடிக்கணும் அவர் எப்போவுமே விருப்பப்படல. சுகர் வில் டெஸ்ட்ராய் த ஃப்ளேவர் ஆஃப் டீ. சுகர் என்ன பண்ணும், டீயோட ஒரிஜினல் டேஸ்ட்டையே மாற்றிடும். அதை ஏற்கனவே சொல்லிட்டார். கடைசி என்ன சொல்கிறாரு, நீங்கள் இந்த டீயில் கொண்டு போய் சுகர் போட்டு குடிக்கிறதுக்கு பதிலாக அதில் சுடு தண்ணி காய வச்சு அதில் சர்க்கரை கொட்டி குடிச்சிக்கலாம், அதுவும் இதுவும் ஒன்று தான். என்ன அதுக்கு என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா அதில் வந்து டீ பவுடர் கலக்கலை, இதில் டீ பவுடர் கலக்கிறோம் அப்படிங்கிறார். உண்மையாகவே ட்ரூ டீ லவர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா சுகர் இல்லாமல் குடிக்கணும் டீயை, அப்போ தான் அதனுடைய டீயோட ஒரிஜினல் ஃப்ளேவர் நமக்கு தெரியும் அப்படிங்கிறார்.
நம்மளாம் குடிச்சுவிட்டு அவர் வாந்தி எடுக்க சொல்கிறார் அவர். இஃப் வி ஆட் சுகர், நம்ம சுகர் ஆட் பண்ணோம்னா வி டேஸ்ட் ஒன்லி த சுகர், நம்ம சுகரோடைய டேஸ்ட் தான் நமக்கு தெரியுமே வெளியே, நாட் த டீ, நம்ம டீயை வந்து நம்ம டேஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறார். Why does the author refer to himself being in minority? அவரே சொல்லிக்கிறார், இந்த விஷயத்தில் நான் உங்களை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி வந்து டீயில் சுகர் போட்டு குடிக்கிறவங்க தான் அதிகம், இந்த இடத்துல நான் மைனாரிட்டி தான் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறார். ட்ரிங்கிங் டீ வித்தவுட் சுகர் மே நாட் பி லைக்டு பை மெனி. காரணம் என்ன சொல்கிறாரு, டீயோட சுகர் போட்டு குடிக்கிறது அப்படிங்கிறது நிறைய மக்கள் அதை விரும்புறதில்ல. அப்போ எல்லாமே மெஜாரிட்டி வந்து டீயில் சுகர் போட்டு குடிக்கிறது தான். அதனால தான் நான் மட்டும் என்ன பண்ணுறேன், சுகர் போடாமல் குடிக்கிறதுனால இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நான் வந்து மைனாரிட்டி தான், ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் ஆட்களில் நானும் ஒருத்தன் அப்படின்னு சொல்கிறார். இன் திஸ் கேஸ் ஹி இஸ் மைனாரிட்டி, இந்த வகையில் வந்து அவர் வந்து மைனாரிட்டி அப்படிங்கிறத அவராக ஒத்துக்கிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். whom does the author call misguided people? what is his advice to them? யாரை வந்து இவர் வந்து மிஸ்கைடட் பீப்புள் அப்படின்னு சொல்கிறார், அதாவது தவறாக வழிநடத்தப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்கிறார். யாரை இவர் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, அவங்களுக்கு என்ன இவர் அட்வைஸ் பண்ணுறார் அப்படின்னு பார்ப்போம். த ஆத்தர் கால்ஸ் தோஸ் ஹூ வுட் லைக் டு ட்ரிங்க் டீ வித் சுகர். எவன்லாம் வந்து டீயில் சுகர் போட்டு குடிக்கிறான்னா அவங்கெல்லாம் தவறாக வழிநடத்தப்பட்ட மக்கள் அப்படின்னு இவர் சொல்கிறார். மிஸ்கைடட் யூத் அப்படிங்கிறார், இவங்கெல்லாம் வந்து தவறாக வழிநடத்தப்பட்ட மக்கள் அப்படிங்கிறார். அதாவது அவனாக விருப்பப்பட்டு தான் டீயில் சுகர் போட்டு குடிக்கிறான், பட் இவர் வந்து அதுக்கு ஒரு நேம் வைக்கிறார், தவறாக வழிநடத்தப்பட்டவர்களாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஹி அட்வைசஸ் தம், அந்த மக்களுக்கெல்லாம் இவர் என்ன அட்வைஸ் பண்ணுறாருன்னா, he advises them to taste tea without sugar for 2 weeks. அவங்களுக்குலாம் என்ன அட்வைஸ் பண்ணுறாரு, நீங்கள் வந்து டீயில் எத்தனை நாள் சுகர் போட்டு குடிச்சிருப்பீங்க தப்பு இல்லை, ஆனால் ஒரே ஒரு 2 வாரத்துக்கு மட்டும் நீங்கள் சுகர் இல்லாமல் குடிங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு. தென் தே வில் பிகின் டு லைக் டீ வித்தவுட் சுகர். 2 வாரம் வந்து சுகர் போடாமல் டீ குடித்து பழகிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு மேலே சுகர் போட்டாலும் வாந்தி எடுத்துருவீங்க, உங்களுக்கே அது பிடிக்காது, அதனால் நீங்கள் சுகர் இல்லாமல் டீ குடித்து பழகுங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் கொஸ்டின் பாருங்கள். ஆப்ஷன் ஏ இருக்கு பாருங்கள். வாட் ஆர் த ஆத்தர்ஸ் வியூஸ் ஆன் சைனா டீ? சைனா டீ பற்றி ஆத்தருடைய வியூ என்ன, அவருடைய கருத்து என்ன, அவருடைய பார்வை என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. த ஆத்தர் சேஸ் தட் ஒன் சுட் செலக்ட் இண்டியன் ஆர் சிலோனிஸ் டீ. ஆத்தர் என்ன சொல்கிறாரு, டீ அப்படின்னா பெஸ்ட்டு டீ அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதை சொல்கிறாரு, இந்தியன் டீ தான் ஃபஸ்ட் சொல்கிறார், அல்லது சிலோனிஸ் டீ. சிலோனிஸ்னால் ஸ்ரீலங்கா, அப்போ வந்து சிலோன்னு பேர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில், இப்போ நம்ம ஸ்ரீலங்கான்னு சொல்கிறோம். அப்போ இந்தியன் டீ ஆர் சிலோனிஸ் டீ, ரெண்டாவது தான் சிலோனிஸ் டீ அப்படிங்கிறார். அல்லது ஆறுன்னு சொல்லும்போது செகண்டுன்னு கூட சொல்ல முடியாது, இது அது கிடைக்கலாம் அது, அப்போ ரெண்டுமே அது ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். பட் அப்போது சொல்லும்போதும் வந்து எதை சொல்கிறாரு, இந்தியன் டீ அப்படின்னு தான் சொல்கிறாரு. சைனா டீ மேபி எக்கனாமிக்கல். சைனா டீ வந்து நமக்கு வந்து ரொம்ப பணம் கம்மியாக செலவு பண்ணி அது குடிக்கிறதுக்கு நமக்கு வந்து எக்கனாமிக்கலாக இருக்கும். ரொம்ப சிக்கனமான டீயாக இருந்தாலும் கூட, ரொம்ப கம்மியான பணம் செலவு பண்ணாலும் கூட, பட் தேர் இஸ் நாட் மச் ஸ்டிமுலேஷன் இன் இட். ஆனால் அதில் அப்படி ஒன்றும் பெருசாக ஒரு தூண்டுதல்லாம் இருக்காது, ஸ்டிமுலேஷன் இருக்காது, உங்களுக்கு ஆர்வம்லாம் வராது. ஒன் டஸ் நாட் ஃபீல் வைசர். அதை குடித்தோம்னா நம்ம முட்டாளாக தான் போவோம், நம்ம ஒன்றும் அறிவாளியெல்லாம் இருக்க முடியாது. வைசர்னா அறிவாளி, நாம் அறிவாளியாக இருக்க முடியாது. பிரேவர், ஒன்றும் தைரியசாலியாக வர முடியாது. ஆர் மோர் ஆப்டிமிஸ்டிக், அல்லது ஒரு தன்னம்பிக்கை உள்ள மனிதனாக மாற முடியாது அந்த டீ குடித்தோம்னா, சைனீஸ் டீ குடித்தோம்னா. ஆஃப்டர் ட்ரிங்கிங் இட், இதை குடித்த பின்னாடி, சைனா டீ குடித்த பின்னாடி இப்படி அப்படின்னு சொல்கிறார். ஆனால் உண்மையாலுமே இன்றைக்கி லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீயை குடிக்க போய் தான் அவன் வந்து ரொம்ப கன்னிங்காக இருக்கிறான், எல்லா டூப்ளிகேட்டையும் ஒரிஜினல் மாதிரியே உருவாக்கி வச்சுருக்கிறான். அதுவும் ஏமாந்து போய் கடைசியாக நம்ம ஏமாந்து போயிடுறோம். ஆனால் அவர் அப்படி சொல்கிறார், அவருடைய காலகட்டத்தில் அப்படி சொல்கிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
How does adding sugar affect the taste of tea? சுகர் ஆட் பண்ணோம்னா அந்த டீயோட டேஸ்ட் எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். அக்கார்டிங் டு ஆத்தர், நான் ஆத்தர் பொறுத்த வரைக்கும் டீ வித்தவுட் சுகர் கிவ்ஸ், சுகர் இல்லாமல் டீ குடிக்கிறதுங்கிறது த ரியல் டேஸ்ட். அக்கார்டிங் டு த ஆத்தர், டீ வித்தவுட் சுகர் கிவ்ஸ் த ரியல் டேஸ்ட். சுகர் இல்லாமல் டீ குடிக்கிறது தான் ரியல் டேஸ்ட் அப்படிங்கிறார். சுகர் டெஸ்ட்ராய்ஸ்னால் அதை அழிச்சிருது, அதனுடைய டேஸ்ட்டையே முற்றிலுமாக அழிச்சிருது. சுகர் டெஸ்ட்ராய்ஸ்னால் அழிச்சிடுறது. த டேஸ்ட் ஆஃப் டீ, டீயோட டேஸ்ட்டை வந்து சுகர் போட்ட உடனே சுகர் டேஸ்ட் தான் தெரியுது வழியே டீயோட டேஸ்ட் நமக்கு தெரியறதில்ல. இட் இஸ் ஆஸ் குட் ஆஸ் ஆடிங் பெப்பர் அண்டு சால்ட். அவருக்கு எகத்தாளம் ரொம்ப கிண்டல் அடிக்கிறார் நம்மெல்லாம் பார்த்து. நீங்கள் டீயில் சுகர் போட்டு குடிச்சிங்கன்னா அது எதுக்கு சமன்னா, அதில் வந்து பெப்பரையோ அல்லது சால்ட்டையோ போட்டு குடிச்சிங்கன்னா என்ன டேஸ்ட் வருமோ அந்த மாதிரி டேஸ்ட்டு தான். அப்போ நீங்கள் வந்து டீயில் வந்து பெப்பரோ சால்ட்டோ போட்டு குடிப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இஃப் வி ஆட் சுகர், ஒருவேளை நாம் வந்து சுகர் ஆட் பண்ணோம்னா வி டேஸ்ட் ஒன்லி த சுகர் மட்டும் தான் நம்ம டேஸ்ட் பண்ண முடியும். அண்ட் நாட் த டீயை டேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின், எலிசிடேட் த ஆத்தர்ஸ் ஐடியாஸ் அபவுட் த டீ பாட்ஸ். எலிசிடேட்னு விவரி. இந்த டீ தயாரிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய அந்த சட்டி பானையானது எப்படி இருக்கணும், அந்த கோலை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதை வந்து விவரி அப்படிங்கிறார். டீ சுட் பி ப்ரிப்பேர்டு இன் டீ பாட் ஒன்லி. டீக்குன்னே இருக்கக்கூடிய அந்த சின்ன அந்த எர்தன்வேர் அல்லது சைனாவேர் இதில் தான் நம்ம டீ தயாரிக்கணும் அப்படிங்கிறார். டீ பாட் சுட் பி மேட் ஆஃப் சைனா ஆர் எர்தன்வேர், ஏற்கனவே சொன்னது தான். சில்வர் ஆர் பிரிட்டானியா வேர். சில்வர் அப்படின்னா வெள்ளியம் அல்லது காரியம், இந்த மாதிரியான அந்த குடுவையில் தயாரிக்கும் போது டீ பாட்ஸ் ப்ரொடியூஸ் இன்ஃபீரியர் டீ. அந்த மாதிரியான டீ பாட்ஸ் எந்த மாதிரியான டீ ப்ரொடியூஸ் பண்ணோம், ரொம்ப மோசமான மட்டமான டீ தான் கொடுக்கும். அண்டு எனாமல் பார்ட்ஸ் ஆர் வர்ஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டர் மக்ஸ்லாம் அதுக்கு பற்றியில் எனாமல் பார்ட்ஸ், இந்த ஆன்டிமனி அப்படிங்கிற மாதிரியான அந்த டீ பார்ட்ஸ் எல்லாம் அதில் தயார் பண்ணக்கூடிய டீலாம் ரொம்ப ஒர்ஸான டீயாக இருக்கும், கொடுமையாக இருக்கும் அந்த டீ. தோ கியூரியஸ்லி எனஃப் எ பியூட்டர் டீ பாட் இஸ் நாட் ஸோ பேட். ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் வெள்ளியத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஈயத்தில் தயாரிக்கும் போது ஓரளவுக்கு சுமாரான டீ தயாரிக்க முடியும். ஆனால் ரொம்ப ஒர்ஸ் அப்படின்னு இதெல்லாம் சொல்கிறாரு. பிரிட்டானியா வேர் இன்ஃபீரியர் அண்டு வர்ஸ் அண்டு எனாமல் பார்ட்ஸ்னு சொல்கிறாரு பார்த்தியா, இந்த ஈயம் பூசப்பட்ட அந்த இது அதில் நம்ம தயார் பண்ணும்போது ரொம்ப ஒர்ஸாக இருக்கும் அப்படிங்கிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் டு வி ஃபைண்ட் இன் த குக்கரி புக் அபவுட் டீ ப்ரிப்பரேஷன். இந்த குக்கரி புக்கில் நம்ம பார்க்கும்போது டீ ப்ரிப்பரேஷன் பற்றி அவர் ஓப்பனிங் லைனில் என்ன சொல்கிறார், சமையல் புத்தகத்தில் இருக்குதா அப்படின்னு கேட்டால், வி மே ஃபைண்ட் தட் நம்ம என்ன பார்க்கலாம்னா டீ ப்ரிப்பரேஷன் இஸ் நாட் மென்ஷன்ட் இன் த குக்கரி புக். நம்ம ஓப்பனிங்கில் பார்த்தோம்னா ஒரு புக் எடுத்து குக்கரி புக்கில் சமையல் புத்தகத்தில் அதில் டீ ப்ரிப்பரேஷன் பற்றியான எந்த ரூலும் இருக்காது, ஒரு சின்ன குறிப்பு கூட இருக்காது. இன் சம் புக்ஸ், ஒரு சில புத்தகத்தில் தேர் மே பி சம் வேக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஒரு சில புத்தகம் இருக்கும், அப்படியே இருந்தாலும் அதில் என்ன இருக்கும், ரொம்ப குழப்பமான கன்ஃபியூஸான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்கும். அதை பற்றியான ஒரு தெளிவான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்காது. வித்தவுட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ், அதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. மொத்தத்தில் தண்ணியை ஊற்றணும், டீ பவுடரை போகணும், கொதிக்க வைக்கணும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் ஆட் பண்ண அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க இல்லையா, இதில் தான் போட்டு தயாரிக்கணும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. பட் அதுதான் சொல்லாத அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கிறேன், நீங்கள் இனிமேல் அதை பேஸ் பண்ணி டீ குடிங்க அப்படின்னு வந்து நம்மளுக்கு சொல்கிறார். ஒய் இஸ் எ நோட் ஆன் டீ ப்ரிப்பரேஷன் இம்பார்ட்டண்ட். டீ ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது அது ஏன் அந்த குறிப்புங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறார். எ நோட் ஆன் டீ ப்ரிப்பரேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். டீ ப்ரிப்பரேஷன் பற்றிய குறிப்பானது ரொம்ப முக்கியமானது. பிகாஸ் காரணம்
tea has stayed as part of civilization of many countries. நிறைய நாட்டுடைய கலாச்சாரத்தில் டீ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. மோரோவர், அது மட்டும் இல்லாமல் டீ ப்ரிப்பரேஷன் ஹேஸ் பிகம் எ சப்ஜெக்ட் ஆஃப் டிஸ்பியூட்ஸ். இன்றைக்கி காலகட்டத்தில், அவருடைய வாழ்ந்த காலகட்டத்தில் அப்படி சொல்கிறார், இன்றைக்கி காலகட்டத்தில் ரொம்ப விவாதத்திற்கு உள்ளான ஒரு முக்கியமான விஷயமாக டீ போயிடுச்சு. அதனால் இன்றைக்கி வந்து டீ ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹவு மெனி பாயிண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பிளைன்டு பை ஜார்ஜ் ஆர்வெல் அபவுட் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் டீ? எத்தனை பாயிண்ட்ஸ் அவர் சொல்கிறாரு டீ ப்ரிப்பரேஷன் பற்றி? எத்தனை பாயிண்ட்ஸ் சொல்கிறார் அவர்னா, ஜார்ஜ் ஆர்வெல் எக்ஸ்பிளைன்ஸ் 11 பாயிண்ட்ஸ், 11 பாயிண்ட்ஸ் சொல்கிறார் அபவுட் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் டீ. டீ ப்ரிப்பேர் பண்ணுறது பற்றி 11 பாயிண்ட்ஸ் சொல்கிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் சம் கண்ட்ரீஸ் வாட் ஆர் ஃபிட்டட் இன் டீ பாட்ஸ்? இன் சம் கண்ட்ரீஸ் வாட் ஆர் ஃபிட்டட் இன் டீ பாட்ஸ்? டீ பாட்ஸ் கூட எது ஃபிட் பண்ணி வச்சிடுறாங்க, ஏன்? இன் சம் கண்ட்ரீஸ் டீ பாட்ஸ் ஆர் ஃபிட்டட் வித் டேங்லிங் பேஸ்கெட்ஸ். டேங்லிங் பேஸ்கெட்ஸ்னால் அந்த துணி, மஸ்லின் போட்டு அந்த துணியை போட்டு தொங்க விட்றாங்க, அதில் போட்டு டீ தூள் போட்டு கொதிக்க வைக்கிறாங்க. அண்டர் த ஸ்பவுட். திஸ் இஸ் கேட்ச் த ஸ்ட்ரே லீவ்ஸ். ஸ்ட்ரே லீவ்ஸ்னால் அதாவது டீ தூள் எங்கேயும் போகாமல் ஒரே இடத்துல அது பிடிச்சி வச்சுருக்குது. விச் ஆர் சப்போர்ட்டட் டு பி ஹார்ம்ஃபுல். ஆனால் அது கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு ஒரு வகையில் ஆபத்து விளைவித்தாலும் விளைவிக்கலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஏற்கனவே அந்த துணியில் இருக்கக்கூடிய ஏதாவது இருந்துச்சுன்னா, அழுக்கோ இல்லை ஜெம்ஸ் இருந்துச்சுன்னா, அது நம்ம குடிக்கும்போது அதோடு சேர்ந்து நம்ம உடம்புக்கு பாதிப்பு அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஒருவேளை அதில் ஏதாவது பெயிண்டிங், ஏதாவது சாயம் பூசப்பட்ட துணியாக இருந்தால், அப்போ அதில் கொதிக்க வைக்கும்போது, அந்த துணியில் வச்சு கொதிக்க வைக்கும்போது அது நமக்கு வந்து உடம்புக்கு ஹார்ம்ஃபுல்னால் பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் இதனுடைய பேராகிராஃப் பார்ப்போம். சம்மரைஸ் ஜார்ஜ் ஆர்வெல்ஸ் டிஸ்டிங்டிவ் ஐடியாஸ் இன் நைஸ் கப் ஆஃப் டீ. நைஸ் கப் ஆஃப் டீ அப்படிங்கிற டைட்டிலில் ரொம்ப யூனிக்கான ஐடியா என்னவா அவர் கொடுக்குறார் அப்படிங்கிறது நம்ம பாருங்கள். இது டைட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம எக்ஸாம் கேட்கும்போது இந்த மாதிரி நம்ம போட்டு எழுதுனா நம்ம பெஸ்ட்டு, ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். எக்ஸாமினர் இந்த பேப்பர் வேல்யூ பண்ணும்போது ஒரு இம்ப்ரெசிவாக ஃபீல் பண்ணுவார். பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில், ஆத்தர், அப்புறம் தீம் இப்படின்னு போட்டுக்கணும். டைட்டில் பார்த்தீங்கன்னா நைஸ் கப் ஆஃப் டீ, ஆத்தர் ஜார்ஜ் ஆர்வெல், தீம்னா அதனுடைய உட்கருத்து. ஒரு எந்த இது படித்தாலும் அதுக்கு தீம்னு இருக்கும், அதனுடைய கருத்துன்னு ஒன்று இருக்கும். டிஸ்டிங்டிவ் ஃபியூச்சர்ஸ், ரொம்ப குறிப்பிடத்தக்க அம்சங்கள் ஆஃப் ப்ரிப்பேரிங் எ கப் ஆஃப் டீ. ஒரு கப் டீ தயாரிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றிய முக்கிய குறிப்பு தான் இந்த எ நைஸ் கப் ஆஃப் டீ அப்படிங்கிற லெசனில் சொல்லப்பட்ட முக்கியமான கருத்துக்கள். நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து இந்த கொட்டேஷன் வந்து நம்ம அப்புறமேல் பார்ப்போம். ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த லைனுக்கு போயிடுவோம். சரி, இந்த கொட்டேஷனில் இருக்கிற மீனிங் நம்ம சொல்லிடுவோம். திஸ் இஸ் கியூரியஸ்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாட் ஒன்லி பிகாஸ் டீ இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ஸ்டேஜ் ஆஃப் சிவிலைசேஷன் இன் திஸ் கண்ட்ரி. Not only because tea is one of the mainstays of civilization, but because the best manner of making it is the subject of violent disputes. இன்னைக்கு வந்து டீ தயாரிக்கிறது மட்டுமே இந்த நாட்டோடைய சிவிலைசேஷனாக கலாச்சாரத்தில் முக்கியமான ஒரு விஷயமா இல்லை. அதையும் தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் த பெஸ்ட் மேனர் ஆஃப் மேக்கிங் இட், அந்த டீ தயாரிக்கிறது மேனர்னா விதம், டீ தயாரிக்கக்கூடிய விதத்தை பற்றி பேசும்போது சப்ஜெக்ட் ஆஃப் வயலண்ட் டிஸ்பியூட்ஸ், ரொம்ப விவாதத்துக்கு, ரொம்ப கடுமையான விவாதத்திற்கு உள்ளாக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த டீ ப்ரிப்பரேஷன் பற்றி இன்றைக்கி காலகட்டத்தில் பேசப்படுது அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம இந்த லைனுக்கு போயிடுவோம். த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ஃப்ரம் ரீடிங். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ்னால் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக, வெரி இம்பார்ட்டன்ட் அர்த்தம். வெரி இம்பார்ட்டண்ட், ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம படிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எதிலிருந்து? ஃப்ரம் ஜார்ஜ் ஆர்வெல்ஸ் எஸ்ஸே. ஜார்ஜ் ஆர்வெல் எழுதின அந்த எஸ்ஸே, அந்த கட்டுரை எ நைஸ் கப் ஆஃப் டீ அப்படிங்கிற கட்டுரையில் இருந்து ரொம்ப முக்கியமாக படிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்க்ளூட், எதை உள்ளடக்கியதுன்னா, முக்கியமான விஷயத்தை உள்ளடக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆர்வெல் எக்ஸ்பிளைனிங். ஆர்வெல் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா,
த கரெக்ட் வேஸ் ஆஃப் ஹேண்ட்லிங் த எசன்ஸ் ஆஃப் ட்ரிங்கிங் டீ. அதாவது டீ குடிக்கிறத பற்றியான ரொம்ப முக்கியமான கருத்து பற்றி இங்கே சொல்கிறார். த சென்ட்ரல் மீனிங் வித்தின் திஸ் எஸ்ஏ, இந்த எஸ்ஏவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் மீனிங் ரொம்ப மைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிலேட்ஸ், எதை அது ரிலேட் பண்ணுது, எதை சார்ந்து இருக்குதுன்னா, டு த மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் த பர்ஃபெக்ட் கப் ஆஃப் டீ. ஒரு பர்ஃபெக்ட் கப் ஆஃப் டீ தயாரிக்கிறதுல இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் தான் இங்கே இருக்கக்கூடிய மைய கருத்தை அவர் சொல்கிறார். அக்கார்டிங் டு ஹிம், அவரை பொறுத்த வரைக்கும், there are 11 points to follow to prepare a nice cup of tea. ஒரு நைஸ் கப் ஆஃப் டீ தயார் பண்ணால் 11 கோல்டன் ரூல் அதை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒன் should select இந்தியன் ஆர் சிலோனிஸ் டீ. முதல்ல நம்ம என்ன பண்ணோம், ஒரு டீ தயாரிக்கணும் அப்படின்னா அதை செலக்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். செலெக்ஷன் ஆஃப் சாய்ஸ். அந்த செலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீ ஃபஸ்ட் எடுத்துக்கணும், அல்லது சிலோனிஸ் ஸ்ரீலங்கன் டீ. அப்போ தான் நல்லா பெஸ்ட்டு டீயாக நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒன் should select இந்தியன் ஆர் சிலோனிஸ் டீ. ரெண்டாவது ரூல் என்ன சொல்கிறாருன்னா, டீ should be made in a teapot. கண்டிப்பாக டீ அப்படிங்கிறது எதில் நம்ம தயார் பண்ணணும், டீ பாட்டில் மட்டும்தான் தயார் பண்ணணும். அதுக்குன்னு இருக்கக்கூடிய குடுவையில் தான் நம்ம தயார் பண்ணணும். இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ், அது ரொம்ப குறைவான அளவு இருக்கக்கூடிய டீ தான் நம்ம தயார் பண்ணணும். சரி, நம்ம இந்த ரிமைனிங் பார்ட் ஆஃப் இந்த பேராகிராஃப் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஃபாலோ பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம இது வந்து நான் அந்த கொடுத்துருக்கக்கூடிய அந்த சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் எல்லாம் அது அப்படியே நீங்கள் ஒரு டைம் கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெக்காபுலரியும் டெவலப் பண்ண மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த லெசன் வந்து அப்படி நீங்கள் உள்வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதை எப்போவுமே மறக்காது. நீங்கள் அதை அப்படியே எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.